வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். அக்யூப் டிவி தமிழ்நாட்டு செய்திகள். இப்போது தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் பொதுமக்கள் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், கர்நாடகா முதல் தமிழகம் வரை வளிமண்டலத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த பாதை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் 21ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் வானிலை மாற்றம் காணப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளர்களை விழிப்புணர்வு செய்ய வித்தியாசமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய அதிகாரிகள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வீடு தேடி சென்று வாக்காளர்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுவாக அழைப்புதழ் வழங்குவது போல அல்லாமல் வெற்றிலை, பாக்கு, பழங்கள் மற்றும் மலர்களுடன் தேர்தல் அழைப்புதழ் வழங்கி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த புதிய முயற்சி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி தமிழகத்தில் தேர்தல் பிரசாரத்திற்காக வருகிறார். அவர் பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று வாக்குகளை சேகரிக்க உள்ளார். ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை என்பது அரசியல் வட்டாரங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. இதற்கான காரணமாக ராகுல் காந்தியின் பிரசார அட்டவணை தாமதமாக இறுதி செய்யப்பட்டதால் முதல்வரின் முன்பே திட்டமிடப்பட்ட அட்டவணையில் மாற்றம் செய்ய முடியவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அடுத்த கட்ட பிரசாரங்களில் இருவரும் ஒரே மேடையில் தோன்றும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பயணம் செய்த மினிவேன் ஹேர்பின் வளைவு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்கள் பொள்ளாச்சி மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொலைதூர பகுதியில் ஏற்பட்டதால் மீட்பு பணிகள் தாமதமாக தொடங்கியதாக கூறப்படுகிறது. விபத்தின் காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துயரச் சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்திற்கு மீண்டும் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை கோவையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சென்னை மற்றும் மொடக்குறிச்சியில் தேர்தல் பிரசாரம் நடைபெற உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ மூலம் மக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்ட உள்ளார். இந்த வருகை
தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் அதிகரிக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி ஏப்ரல் 24 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 1:25 மணிக்கு ரயில் எண் 0669 சென்னை எழும்பூரிலிருந்து இந்த ரயில் புறப்படும். இந்த ரயில் மறுநாள் அதிகாலை திருநெல்வேலியை சென்றடையும். தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல முக்கிய நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் தென்மாவட்ட பயணிகளுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாப்பூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக 100 நாள் செயல் திட்டம் உருவாக்கப்பட உள்ளது என தமிழிசை சௌந்தரராஜன் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு மக்கள் நல மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு மயிலாப்பூர் மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை சீரழித்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி என குற்றம் சாட்டிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அந்த கூட்டணியை விரட்டியடிப்போம் என கடுமையாக தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய ஆட்சி தமிழக வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது என்றும் விமர்சித்தார். வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூடு அதிகரித்து வரும் நிலையில் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. 166 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய நீதிமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி நாளை மதுரை வருகை தருகிறார். இந்த கட்டிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கு உட்பட்டதாகும். நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் நீதித்துறை சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் மாநில நிர்வாகத்தினர் கலந்து கொள்ள உள்ளனர். இப்போது தேசிய செய்திகள். நாடு முழுவதும் இடம்பெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய தேசிய நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பெண்களுக்கு துரோகம் செய்யப்பட்டுள்ளதாக என். சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த மசோதா நிறைவேறாதது பெண்கள் அரசியலில் அதிக பங்கு பெறும் வாய்ப்பை பாதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது ஒரு கருப்பு நாள் என பிரியங்கா காந்தி வாட்ரா கடுமையாக விமர்சித்துள்ளார். பெண்களின் அரசியல் உரிமைகள் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் கடும் விவாதத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதிகள் தங்களின் தீர்ப்புகளில் மதத்தை தாண்டி செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முக்கியமாக அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறை என்பது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான நீதி வழங்கும் உயர்ந்த அமைப்பாகும் என்பதால் எந்தவொரு மத சார்பும் தீர்ப்புகளில் பிரதிபலிக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதிபதிகள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவுரை நாட்டின் நீதித்துறையின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. புறநகர் பகுதிகளில் ஆட்டோ கட்டணங்கள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக எல்பிஜி எரிவாயு விலை உயர்வை ஆட்டோ டிரைவர்கள் கூறுகின்றனர். எரிவாயு செலவு அதிகரித்ததால் பழைய கட்டணத்தில் சேவை வழங்க முடியாது என்பதால் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆனால் இந்த திடீர் கட்டண உயர்வு பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தினசரி பயணம் செய்பவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கட்டணங்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில்
மராத்தி மொழியை கற்பிக்காத பள்ளிகளுக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மாநில மொழி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிகள் இந்த விதிமுறையை கடைப்பிடிக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மொழி பாதுகாப்பு மற்றும் கல்வி துறையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்போது சர்வதேச செய்திகள். உலக நாடுகளில் நடைபெறும் அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் முக்கிய உலக நிகழ்வுகள் உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. அமெரிக்கா, ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளில் தளர்வை மீண்டும் நீட்டித்துள்ளது. இந்த முடிவு உலக எண்ணெய் சந்தையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கும் வாய்ப்பை தொடர்ந்து பெறுகின்றன. இந்த தளர்வு நீட்டிப்பு காரணமாக இந்தியாவின் இறக்குமதி செலவுகள் குறையக்கூடும். அதனால் உள்ளூர் எரிபொருள் விலைகளிலும் சற்றே நிலைத்தன்மை காணப்படும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் உலக அரசியல் சூழ்நிலைகளும் எதிர்கால அமெரிக்க முடிவுகளும் இந்த நிலையை மாற்றக்கூடும் என்பதால் இது ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே என நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு பிறகு பல அதிரடி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாட்டோ என்பது ஒரு காகித புலி என்று கூறி கூட்டணியின் செயல்திறனை கடுமையாக விமர்சித்தார். அதே நேரத்தில் ஈரான் குறித்து சில நல்ல செய்திகள் வந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தம் மிகவும் அருகில் உள்ளது என்றும் முக்கிய பிரச்சினைகள் எதுவும் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய் விலைகளில் சரிவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் கடல் தடுப்பு நடவடிக்கை இன்னும் தொடரும் என்றும் முழுமையான ஒப்பந்தம் ஏற்படும் வரை அழுத்தம் நீடிக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய திருப்பத்தை உருவாக்கக்கூடும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தை குறைக்க புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த முக்கிய சந்திப்பு திங்கள்கிழமை இஸ்லாமாபாத் நகரில் நடைபெறலாம் என கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் மத்திய கிழக்கு பகுதியில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன. முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவின்றி முடிந்த நிலையில் இந்த சுற்று பேச்சுகள் தீர்வை நோக்கி நகருமா என்பது உலக நாடுகள் கவனித்து வருகின்றன. மேலும் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் எண்ணெய் விநியோகத்தைச் சுற்றியுள்ள பிரச்சினைகளும் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல பாப் இசை நட்சத்திரமான மதோனா கோச்சல்லா இசை விழாவில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தார். அவர் திடீரென மேடையில் தோன்றி இளம் பாடகியான சப்ரீனா கார்பெண்டர் உடன் இணைந்து பாடினார். எஸ்பிரஸோ பாடலால் பிரபலமான சப்ரினா கார்பெண்டரின் நிகழ்ச்சியில் இந்த இணைவு ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இந்த அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி ரசிகர்கள் லெஜெண்ட் மீட்ஸ் நியூ ஜெனரேஷன் என்று பாராட்டி வருகின்றனர். ஜப்பான் இந்த ஆண்டின் கடும் கோடை வெப்பத்திற்குப் பிறகு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேற்பட்ட வெப்பநிலைகளை குறிப்பிட புதிய சொல்லாக கோகுஷோபி என்பதை கொண்டு வந்துள்ளது. இந்த சொல் மிகவும் கொடூரமான வெப்பம் அல்லது அதிக கடுமையான சூடு என்ற அர்த்தத்தை கொண்டது. இந்த மாற்றம் ஜப்பானில் பதிவான வரலாற்றிலேயே அதிகமான கோடை வெப்பத்திற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் இதை காலநிலை மாற்றத்தின் தெளிவான அறிகுறி என எச்சரிக்கின்றனர். இந்த புதிய பெயர் மக்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போதைய செய்தி: ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் கடுமையான இராணுவ கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது.
அமெரிக்கா தொடர்ந்து விதிக்கும் தடைகள் மற்றும் கடல் நடவடிக்கைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. முன்னதாக நல்லெண்ண அடிப்படையில் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் தற்போது மீண்டும் முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டை அமல்படுத்தியுள்ளது. அமெரிக்கா உறுதிகள் வழங்கும் வரை இந்த கட்டுப்பாடு தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது. ஒரு மணி நேரத்தில் 7 தவறான தகவல்களை கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஈரான் தொடர்பாக பேசிய அவர், உடன்பாட்டுக்கு வராவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கருத்துக்கள் உலக அரசியலில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய புது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக தொகுத்து வழங்கப்படுகிறது. இருட்டில் பார்க்க முடியுமா? இனி அது சாத்தியம்தான். அறிவியலாளர்கள் உருவாக்கியுள்ள புதிய நைட் விஷன் காண்டாக்ட் லென்ஸ் மனிதர்களுக்கு சாதாரண கண்களுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் ஒளியையும் காணும் திறனை வழங்குகிறது. இந்த லென்ஸை பயன்படுத்தி முழு இருட்டிலும் கண்களை மூடியிருந்தாலும் கூட ஒளி அலைகளை உணர முடியும் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த லென்ஸுக்கு மின்சாரம் தேவையில்லை என்பதால் இது பாரம்பரிய நைட் விஷன் கண்ணாடிகளுக்கு மாற்றாக இருக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு, மீட்பு பணிகள், ரகசிய தகவல் பரிமாற்றம் மற்றும் போலி தடுப்பு போன்ற பல துறைகளில் இந்த தொழில்நுட்பம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மனிதர்களின் பார்வையை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பகுதியில் நடந்த செய்தி உலகம் முழுவதும் தெரிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை எங்களுடன் பகிருங்கள். தயவு செய்து சரியான ஆதாரங்களுடன் உங்கள் தகவல்களை அனுப்புங்கள். உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட உங்கள் செய்தி உலகம் முழுவதும் வெளியிடப்படும். உங்கள் குரல் உலகின் கவனமாக மாறும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் acubetv.tamilnews@gmail.com. அக்யூப் டிவி தமிழ் செய்திகள், உங்கள் குரல் உலகின் கவனம்.